நம் வீட்டில் அடிக்கடி கேட்கும் ஒரு சொல் தீட்டு. தீட்டு பட்டால் கோவிலுக்கு போகக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் தீட்டு என்றால் என்ன? நாம் நினைப்பது போல அது அசுத்தமா இல்லையா? ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையா? பிறப்பும் தீட்டு இறப்பும் தீட்டு என்று சொன்னால் இந்த உடலோடு நாம் எப்படி இறைவனை வழிபட முடியும் என்று ஒருபோதும் நாம் சிந்தித்திருக்கிறோமா? இதற்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கிறது. நம் முன்னோர்கள் வெறும் பயமுறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தவும் மனதை சுத்தமாக வைத்திருக்கவும் தான் இந்த தீட்டு என்ற கருத்தை உருவாக்கினார்கள். தீட்டு என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் பிரிந்து இருப்பது அல்லது தற்காலிக மாற்ற நிலை. இது அசுத்தம் என்று பொருள் அல்ல. உடல், மனம், சக்தி இந்த மூன்றிலும் மாற்றம் ஏற்படும் ஒரு காலம்தான் தீட்டு. பிறப்பு, இறப்பு, மாதவிடாய் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இயற்கையான மாற்றங்கள் தான். இந்த நேரங்களில் உடலும் மனமும் ஓய்வு தேவைப்படுகிறது. அதற்காகவே சில நாட்கள் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது ஒருவரை தாழ்த்துவதற்காக அல்ல, அவர்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கவும் தான். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் இந்த கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. சிலர் இதை பயன்படுத்தி பெண்களை தாழ்வாக பார்க்கிறார்கள், சிலரை ஒதுக்கி வைக்கிறார்கள், பயத்தை உருவாக்குகிறார்கள். இது முன்னோர்களின் நோக்கம் அல்ல. அவர்கள் சொல்ல வந்தது என்னவென்றால், வெளிப்புற தீட்டு முக்கியமல்ல, உள்ளம்தான் முக்கியம் என்பதுதான். அதனால்தான் நம் சாத்திரங்கள் உண்மையான தீட்டு 5 என்று சொல்கின்றன. காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். இந்த 5 தீட்டுக்கள் தான் மனிதனை உள்ளிருந்து கெடுக்கக்கூடிய மிக பெரிய அசுத்தங்கள். காமம் என்பது சாதாரண ஆசை அல்ல. அது மனிதனை மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் கட்டுப்பாடற்ற ஆசையாகும். ஆரம்பத்தில் அது ஒரு சின்ன விருப்பமாகத்தான் இருக்கும். ஒரு பொருள், ஒரு நிலை, ஒரு மனிதன் அல்லது ஒரு வாழ்க்கை முறையை பற்றிய ஈர்ப்பாக இருக்கலாம். ஆனால் அதை பற்றிய சிந்தனை அதிகரிக்க அதிகரிக்க ஆரம்பித்தவுடன் அந்த ஆசையே நம் மனதை முழுவதுமாக ஆக்கிரமிக்க தொடங்குகிறது. அது இல்லாமல் நமக்கு சந்தோஷம் என்பதே இல்லை என்று நாமே நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அப்போது நாம் அந்த ஆசையை கட்டுப்படுத்துவது இல்லை, அந்த ஆசைதான் நம்மை கட்டுப்படுத்துகிறது. கிடைக்கவில்லை என்றால் மனதில் ஏமாற்றம், துன்பம், குறைவு என்ற உணர்வு உருவாகிறது. கிடைத்தாலும் அது நீண்ட நாள் நிறைவை தராது. சில நேரம் மகிழ்ச்சி கொடுத்துவிட்டு இன்னும் வேண்டும் என்ற புதிய ஆசையை உருவாக்கிவிடும். இப்படியாக மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அமைதி கிடைக்காது. நம்மிடம் உள்ளதை அனுபவிக்க முடியாமல் இல்லாததை பற்றியே நினைத்து வாழும் நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இதனால் கவனம் சிதறும், உறவுகள் பாதிக்கப்படும், தீர்மானங்கள் தவறாகும். ஒரு கட்டத்தில் அந்த ஆசையை நிறைவேற்ற எந்த வழியையும் பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் கூட உருவாகலாம். இதுவே மனிதனை தவறான பாதைக்கு இட்டு செல்லும் ஆரம்பமாகும். உண்மையில் காமம் வெளிப்புற விஷயம் அல்ல, அது உள்ளுக்குள் உருவாகும் ஒரு பேராசை சக்தியாகும். அதை சரியாக புரிந்து கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது நம் மன அமைதியை மட்டுமல்ல, முழு வாழ்க்கையையும் மெதுவாக குலைத்துவிடும். அதனால் ஆசை இருக்கலாம், ஆனால் அது எல்லைக்குள் இருக்க வேண்டும். இல்லையெனில் அது நம்மை ஆளும் காம தீட்டாக மாறிவிடும். இரண்டாவது, குரோதம். குரோதம் என்பது சாதாரண கோபம் அல்ல. அது கட்டுப்பாட்டை இழந்து வெடிக்கும் ஒரு தீப்பொறி போலான மனநிலை. ஒரு மனிதனுக்கு கோபம் வருவது இயல்புதான். ஆனால் அந்த கோபம் சிந்தனைக்கு இடமில்லாமல் திடீரென வெடிக்கும் போதுதான் அது குரோதமாகிறது. அந்த நொடியில் மனிதன் யார் முன்னால் இருக்கிறான், என்ன பேசுகிறான், அதன் விளைவு என்ன என்பது எதையும் யோசிக்க மாட்டான். மனதில் எழும் அந்த தீவிர உணர்ச்சி அறிவை மூடிவிட்டு உணர்ச்சியை மட்டும் செயல்பட செய்கிறது. அதனால்தான் கோபத்தின் போது நம்மால் மிகவும் நேசிக்கப்படும் மனிதர்களையே அதிகமாக காயப்படுத்தும் வார்த்தைகளால் திட்டிவிடுகிறோம். ஒரு நிமிட கோபத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பல வருட உறவுகளையும் உடைத்துவிடும். ஒரு திடீர் செயல் வாழ்க்கையையே மாற்றிவிடும். கோபம் அடங்கிய பிறகுதான் நாம் செய்த தவறுகள் புரியும். ஆனால் அப்போது அது திரும்ப சரி செய்ய முடியாத நிலையாகிவிடும். மேலும் இந்த குரோதம் மனதிலேயே முடிவதில்லை. அது உடலையும் பாதிக்கும். இரத்த அழுத்தம் அதிகரிக்கும், இதய துடிப்பு வேகமாகும், உடல் எப்போதும் பதட்டத்தில் இருக்கும். இதனால்
மன அமைதி முற்றிலும் குலையும், நிம்மதி துளைந்து போகும். உண்மையில் குரோதம் வெளியில் இருக்கும் ஒருவரை மட்டும் காயப்படுத்தாது, அது முதலில் நம்மையே உள்ளிருந்து சிதைக்கும். அதனால் கோபம் வருவது தவறல்ல, ஆனால் அதை கட்டுப்படுத்தாமல் விடுவதுதான் மிகப்பெரிய தீட்டு. அதுவே குரோத தீட்டாகிறது. மூன்றாவது, லோபம் என்பது சாதாரண ஆசையை விட மிகவும் ஆழமான பேராசை மற்றும் சுயநல மனநிலை. எல்லாம் எனக்கே வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வேரூன்றும் போதுதான் அது லோபமாக மாறுகிறது. ஆரம்பத்தில் இது சிறிய விருப்பமாக தோன்றலாம், ஆனால் மெதுவாக அது மனிதனை முழுவதுமாக ஆளத் தொடங்கும். பிறர் நலன், உணர்வு, துன்பம் ஆகியவற்றை பற்றி சிந்திக்காத நிலை உருவாகும். எவ்வளவு பெற்றாலும் போதாது என்ற ஒரு நிரம்பாத வெற்றிடம் உள்ளுக்குள் உருவாகும். பணம், பொருள், பதவி எதை பெற்றாலும், சில நேரம் மகிழ்ச்சி கொடுத்தாலும் உடனே இன்னும் வேண்டும் என்ற எண்ணம் மனதை தள்ளிக்கொண்டே போகும். இதனால் மனிதன் நேர்மையை விட்டு விலக ஆரம்பிக்கிறான். கஞ்சத்தனம், வஞ்சகம், ஏமாற்றம் போன்ற குணங்கள் இயல்பாக வளர்கின்றன. ஒருவருக்கு தேவையானதை விட அதிகமாக சேர்த்து வைத்துக் கொண்டு அதை பகிர விரும்பாத மனநிலை உருவாகும் போதுதான் அந்த செல்வம் கூட சாந்தியை தருவதில்லை. அது பயம், பதட்டம், இழந்து விடுவோமோ என்ற அச்சம் ஆகியவற்றை மட்டுமே தரும். இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கும் போது மனம் எப்போதும் வெளிப்புற பொருட்களிலேயே சிக்கிக் கொண்டிருக்கும். உள்ளார்ந்த அமைதி கிடைக்காது. இறைவனை நினைக்கும் இடமே இருக்காது. உண்மையில் லோபம் மனிதனை வெளியில் உயர்த்துவது போல தோன்றினாலும் உள்ளிருந்து மெதுவாக வீழ்த்தும் ஒரு ஆபத்தான தீட்டாகும். அதனால் தேவைக்குரிய அளவை கொண்டிருப்பது வாழ்க்கையை வளமாக்கும். ஆனால் எல்லையற்ற பேராசை வாழ்க்கையை சிதைக்கும். இதுவே லோபத்தீட்டு. அடுத்தது மதம் தீட்டு. மதம் என்பது இங்கே சமயம் அல்லது ரிலிஜியன் பற்றியது அல்ல. அது அகந்தை, கர்வம் என்று பொருள். நான் தான் பெரியவன், என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற எண்ணம் மெதுவாக மனதில் வேரூன்றும் போது அது மதமாக மாறுகிறது. ஆரம்பத்தில் இது தன்னம்பிக்கை போல தோன்றலாம், ஆனால் அது அளவுக்கு மீறும் போதுதான் மனிதனை உள்ளிருந்து மாற்றிவிடுகிறது. பிறர் கருத்தை கேட்க விரும்பாத மனநிலையை உருவாக்குகிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற தவறான நம்பிக்கையை வளர்க்கிறது. இதனால் தாழ்மை குறைந்து மற்றவர்களை மதிக்காத பழக்கம் வருகிறது. அதனால் உறவுகள் மெதுவாக தூரமாகி மனிதன் தனிமையில் விழ ஆரம்பிப்பான். மேலும் அகந்தை உள்ள இடத்தில் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாமல் போகும். அதனால் வளர்ச்சி நின்றுவிடும். வாழ்க்கையில் சிறிய தோல்வி வந்தாலும் அதை ஏற்க முடியாமல் மனம் உடைந்து போகும். ஏனெனில் அவன் தனது நான் என்ற எண்ணத்தில் மிகுந்து வாழ்கிறான். உண்மையில் அகந்தை மனிதனை உயர்த்துவது போல தோன்றினாலும் அது மெதுவாக அவனை வீழ்த்தும் ஒரு மறைமுக சக்தியாகும். மிக முக்கியமாக மனம் முழுவதும் நான் என்ற எண்ணத்தால் நிரம்பியிருக்கும் போது இறைவனுக்கான இடமே இருக்காது. தாழ்மை இல்லாத மனதில் பக்தி நிலைக்காது. அதனால் தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அது தாழ்மையுடன் சமநிலையில இருக்க வேண்டும். இல்லையெனில் அது மனிதனை உள்ளிருந்து சிதைக்கும் மதத்தீட்டாக மாறிவிடும். அடுத்தது மார்ச்சரியம். மார்ச்சரியம் என்பது சாதாரண ஒப்பீடு அல்ல. அது உள்ளுக்குள் மெதுவாக எரியும் பொறாமை. பிறர் நல்லா இருப்பதை கூட மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் மார்ச்சரியம். ஆரம்பத்தில் இது சிறிய எண்ணமாக தோன்றலாம், அவருக்கு எப்படி கிடைத்தது என்று. ஆனால் அதையே தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தால் அது எனக்கு ஏன் இல்ல, எனக்கு ஏன் கிடைக்கல என்ற ஆழமான குறை உணர்வாக மாறி மனதை விஷமாக்க தொடங்கும். இதனால் பிறர் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ முடியாது. அதற்கு பதிலாக உள்ளுக்குள் எரிச்சலும் அமைதியின்மையும் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கும் போது நம்மிடம் உள்ள நன்மைகளையும் நாம் உணர முடியாது. வாழ்க்கை முழுவதும் ஒப்பீடு மற்றும் குறை உணர்ச்சியிலேயே சிக்கிக் கொள்கிறது. மேலும் இந்த பொறாமை சில நேரங்களில் மற்றவரை இழிவுபடுத்த வேண்டும், அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் உருவாக்கலாம். இது உறவுகளை கெடுக்கிறது, மன அமைதியை அளிக்கிறது, உள்ளார்ந்த மகிழ்ச்சியை முழுவதுமாக பறித்து விடுகிறது. உண்மையில் மார்ச்சரியம் பிறரை பாதிப்பதற்கு முன்பே நம்மையே உள்ளிருந்து சிதைக்கிறது. அது ஒரு மெதுவான விஷம் போல மனதை நிரப்புகிறது.
அதனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, திருப்தியும் இல்லை என்று நினைக்க தோன்றும். எதுவுமே நிலைக்காது. இதுவே மனிதனை எப்போதும் குறை உணர்வில் வைத்திருக்கும் மார்ச்சரிய தீட்டு. இந்த 5 தீட்டுக்கள் காமம், குரோதம், லோபம், மதம், மார்ச்சரியம் இவையே மனிதனை உண்மையாக கெடுக்கும் மாபெரும் உள்ளார்ந்த அசுத்தங்கள். இவை வெளியில் தெரியும் விஷயங்கள் அல்ல, ஆனால் மனதுக்குள் ஆழமாக பதிந்து கொண்டு நம்முடைய சிந்தனை, நடத்தை, முடிவுகள் எல்லாவற்றையும் அமைதியாக கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும். இந்த தீட்டுக்கள் உள்ளவரை மனிதன் எவ்வளவு வெளிப்புற சுத்தமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பூஜை செய்தாலும் உள்ளார்ந்த அமைதி கிடைக்காது. ஏனெனில் இறைவன் என்பது ஒரு வெளிப்புற இடத்தில் மட்டுமில்லை, அவர் உண்மையில் இருப்பது நம் மனதின் சுத்தத்தில்தான். மனம் காமம், கோபம், பேராசை, அகந்தை, பொறாமை போன்றவற்றால் நிரம்பி இருந்தால் அந்த மனம் ஒரு குழப்பமான இடமாகிவிடும். அங்கே தெய்வீக அமைதி நிலைக்காது. அதனால்தான் இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து கொண்டு கோவிலுக்கு போனாலும் அது ஒரு பழக்கமாக மட்டுமே இருக்குமே தவிர ஆன்மீக அனுபவமாக மாறாது. ஆகவே தீட்டை வெளியில் தேடுவது தவறு. அதை நம் உள்ளுக்குள் தேட வேண்டும். பிறர் என்ன செய்கிறார்கள், யார் சுத்தம், யார் தீட்டு என்ற பார்வையை விட என் மனம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று நம்மை நாமே கேட்கும் போதுதான் உண்மையான மாற்றம் தொடங்கும். இந்த 5 தீட்டுகளையும் மெதுவாக குறைத்து அவற்றை விட்டுவிட முயற்சி செய்தால் வாழ்க்கை தானாகவே இலகுவாகி உள்ளார்ந்த அமைதி பெருகும். உண்மையான வழிபாடு என்பது கையில் பூ, தீபம், அர்ச்சனை செய்வதில் மட்டுமல்ல, அது மனதுக்குள் நடக்கும் சுத்திகரிப்பு. காமத்தை கட்டுப்படுத்துவது, கோபத்தை சமாளிப்பது, பேராசையை விடுவது, அகந்தையை குறைப்பது, பொறாமையை நீக்குவது இவையே உயர்ந்த பூஜைகளாகும். மனம் சுத்தமாகும் போதுதான் வாழ்க்கையும் சுத்தமாகும். அந்த சுத்தமான மனதில்தான் இறைவன் இயல்பாக குடியிருப்பான். அதனால் தினமும் ஒரு நிமிடமாவது நம்முடைய மனதை அமைதியாக கவனித்து பார்ப்பது மிகவும் முக்கியமாகும். என்னுள் எந்த தீட்டு இன்னும் இருக்கிறது என்று நேர்மையாக நம்மை நாமே கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கான பதில்தான் நம் ஆன்மீக வளர்ச்சியின் ஆரம்பமாகிறது. அதை உணர்ந்து அதை மாற்ற முயற்சி செய்ய ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த பயணம் வேகமாக நடக்காது, ஆனால் அது உண்மையான நிலையான மாற்றத்தை தரும். இப்படியாக மனதை சுத்தப்படுத்திக் கொண்டே செல்லும் அந்த முயற்சியே உண்மையான ஆன்மீக பயணமாகும். இறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனை தேடாதீர்கள் வெளியில், மனதை முதலில் சுத்தப்படுத்துங்கள். ஏனெனில் மனம் புனிதமாக மாறும்போது இறைவன் தானாகவே உங்களை தேடி வருவான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மனம் சுத்தம்தான் உண்மையான சுத்தம் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அறிந்த இந்த தகவல்களை பிறரும் அறிய வேண்டும் என்றால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.